ஹலோங்க, குட் மார்னிங் எல்லாத்துக்கும். டைம் 5:15 ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க்காக நான் நைட்டே ராகியும் பாதாமும் ஊற வச்சுருந்தேன். பார்த்திங்களா, ராகியும் பாதாமும் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இது கூட முந்திரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 முந்திரி. என்கிட்ட முந்திரி இல்லை, ஸோ நான் பாதாமும் ராகியும் ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம். பாதாமுக்கு மட்டும் தோல் உரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாதாமுக்கு தோல் உரிச்சிட்டு ராகி கூட ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு 2 தடவை நல்லா பால் எடுத்துக்கோங்க. நான் அடுத்து பால் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது இந்த பாலை எடுத்து வச்சுருக்க பாலை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கோங்க. கைவிடாமல் காய்ச்சுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அங்கங்கே. கொஞ்சம் நேரம் காய்ச்சினீங்கன்னாவே நல்லா ஒரு மாதிரி கெட்டி பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் திக்னஸ்ஸு. நான் நடுவில் கொஞ்சம் நிறுத்தினங்காட்டி அங்கங்கே கெட்டியாக இருக்குது. அது நம்ம கிளற சரியாயிடும். நீங்கள் கைவிடாமல் கலக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியே வராது. இந்த மாதிரி கூல் பதத்துக்கு வந்துடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போது நான் சுகர் சேர்க்க போகிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சுகர் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ சுகர் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கிளற லைட்டாக அந்த சாலிடான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விடாக உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் ஆட் பண்ணேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தேவைப்படுது, அதனால் பேலன்ஸ் இருக்கிற பாலும் நான் ஆட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு செம்மையான ஹெல்த் ட்ரிங்க்குங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்த்தி, கால்சியம் அதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது குடிக்கிற பதத்தில். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் இது தான். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.